தமிழ்நாட்டில் 1132 இடங்களில் உள்ள காலனி மற்றும் சாதி பெயர்களை நீக்கி தலைவர்கள், வரலாறு, நிலம் உள்ளிட்ட பெயர்களை வைக்க நகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காலனி என்ற வார்த்தையை அரசு ஆவணங்கள் மற்றும் பொது பயன்பாட்டில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் ஏப்ரல் 29ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பின்படி மாநகராட்சி, நகராட்சிகளில் 1132 இடங்களில் உள்ள காலனி மற்றும் சாதி பெயரை நீக்குவதற்கான முதற்கட்ட பணிகளை அரசு தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி, நகராட்சி ஆணையர்களுக்கு நகராட்சி நிர்வாக இயக்குநர் சிவராசு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சாதி பெயரை நீக்கி அதற்கு பதிலாக பூக்கள், மரங்கள், தலைவர்கள், வரலாறு, நிலம் மற்றும் இயற்கை அடிப்படையில் பெயர் வைக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். அதன்படி பெயர்களை மாற்றம் செய்ய மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் அந்தந்த பகுதியில் இந்த கருப்பொருளை மையமாக வைத்து பொதுமக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் ஒப்புதல் பெற்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். அதனை அந்தந்த உள்ளாட்சி மன்றத்தில் வைத்து மாற்று பெயர் சூட்டி கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும், இதற்கு அந்தந்த தெருவில் குடியிருக்கும் நபர்களின் பெரும்பான்மை ஒப்புதல் பெறப்பட்டால் போதுமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதிய பெயர்களை சூட்டி கருத்துருவை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி காலனி மற்றும் சாதி பெயர்களை நீக்குவது தொடர்பான அரசாணை விரைவில் வெளியாக உள்ளது. அதன் அடிப்படையில் புதிய பெயர்களை சூட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.